பிரைஸ் தி லார்ட். இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வாருங்கள், நாம் தியான பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். அப்போது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் என்று எஸ்தர் 4:17 வாசிக்கிறோம். மொர்தெகாய் கற்பித்தபடியே எஸ்தர் வாழ்ந்தபடியினாலே அவர் சிங்காசனத்திலே ராஜாத்தியாய் அமர முடிந்தது. இங்கு அவள் கற்பித்தபடியே மொர்தெகாய் செய்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மொர்தெகாய் யூத ஜனத்தினுடைய ரட்சிப்புக்கான ஒரு பெரிதான ஒரு பாரத்தை எஸ்தர் மேலே அவள் சுமத்துகிறாள். அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவளாக அந்த பாரத்தில் மொர்தெகாயும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தான் ஒரு அழைப்பை வைக்கிறாள். அதை மொர்தெகாய் ஏற்றபடியினாலே காரியம் என்கிறது ஜெயமாய் முடிந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கலாத்தியர் 6:2 வாசிக்கிறது போல ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், எஸ்தரை கர்த்தர் எவ்விதமாய் தப்புவித்து மேன்மைப்படுத்தினாரோ, மொர்தெகாயை தேவன் தாமே உயர்த்தினாரோ, அதே விதமாய் நம்மையும் தேவன் உயர்த்துகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்பி சதிமோச நாசங்களை செய்ய எத்தனைக்கிற ஆமான்களை அழித்து போடுவார். ஆமென்.